உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலினூடாக மற்றுமொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தத்தில் இணையும் சகல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் எமது உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அம்பர்லங்காய் ஜாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நாங்கள் 3 கிலோ அம்பர்லங்காய் எடுத்து தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்து 4 துண்டாக கட் பண்ணி கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்ளுவோம். அடிக்கணமான பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துட்டு இந்த காய் எவ்வளோ மூழ்கிற கணக்குக்கு தண்ணியை விட்டு நல்லா அவிய விடுவோம். அவிய விட்டு ஒரு கொதி நல்லா சலசலண்டு கொதிக்கணும். கொதிக்கைக்குள்ளே நாங்கள் இதுக்கு தேவையான சீனியை சேர்த்துக்கொள்வோம். ஆரம்பத்தில் சேர்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால் தான் அந்த இனிப்புச்சுவை புளிப்புச்சுவை எல்லாம் சேர்ந்து உப்புச்சுவை எல்லாம் சேர்ந்து கணக்காக வரும். அப்போ நாங்கள் இதுக்கு 3 கிலோ அம்பர்லங்காய்க்கு 2.5 கிலோ சீனி ப்ரௌன் சீனி சேர்த்துருக்குறோம். நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் சீனியை மெல்ட் ஆக்காமல் சேர்த்துருக்குறோம். நீங்கள் சீனியை போட்டு மெல்ட் ஆக்கிட்டு பிறகு காயை சேர்த்து பிறகு தேவையாக இருக்கிற மீதம் இருக்கிற இனிப்பையும் சேர்த்துக்கொள்ளலாம். இது நாங்கள் மொத்தமாகவே சீனியை சேர்த்துருக்குறோம். இது இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இடைக்கிட கிளறி விட்டு கொள்ளுவோம். கிளறி விட்டு கொண்டுட்டு நாங்கள் இதுக்கு நிறம் கொஞ்சம் சீனி மெல்ட் ஆகாமல் கொடுத்ததால கொஞ்சம் நிறத்தை தூக்கி கொடுக்கணுமன்றதுக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். நீங்கள் விருப்பமெண்டா சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு விடலாம். நார்மலாகவே அது ஜாம் கலருக்கு வரும். நான் கொஞ்சம் கலர் தூக்கி கொடுக்கணுமெண்டு நான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு ஏலக்காய் தூளும் தட்டி வச்சு நீங்கள் கொஞ்சம் ஜாம் இறுகி வர பருவத்துக்கு முதல் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டு கிளறி விடலாம். இல்லாட்டிக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம். ஜாம் இறுகிறதுக்கு தேசி புளியும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அது கெடாமலும் இருக்கும். தேசி புளி சேர்த்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் சேர்த்துக்கொண்டு நல்லா கிளறி விடுவோம். விட்டுட்டு இப்போ ஜாம் அது பதத்துக்கு நல்லா கரண்டியால் நல்லா நசிச்சு விடணும். நல்லா நசிச்சு கிளறி விட்டோம்னு சொல்லிச்சுன்னா இப்போ ஜாம்ட பருவத்துக்கு நல்லா கொதித்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் திக்னஸ் ஆகி நல்லா இறுகி வந்த பிறகு இறக்க மாட்டோம். நான் பருப்போடு தான் சேர்த்துருக்குறேன். நான் பருப்போட இப்போ எங்கள்கிட்ட பாவனை எண்ணத்துக்காக பருப்போடு சேர்த்துட்டு எடுத்து நாங்கள் பருப்பை நாங்கள் இப்போ சாப்பிட ஜாம் எடுத்துக்குள்ளே பருப்பு எடுத்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்போடு சாப்பிடக்குள்ளே எடுத்துகிட்டு சாப்பிடலாம். இப்போ நாங்கள் இதை நல்ல கிளாஸ் பாட்டிலில் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த ஜேமை நாங்கள் இப்போ கரண்டியால் சேர்த்துக்கொள்வோம். தண்ணி படக்கூடாது, கையெல்லாம் போட்டு எடுக்கக்கூடாது. ஜேமை கரண்டியால் தான் எடுக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் இதை 3 மாதம் பாவனையில் வச்சு பாவிக்கலாம். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் உறவுகளே. எங்களோட கையால் நாங்கள் ஜேம் செய்து எடுத்துக்கொள்ளலாம். எங்களோட வீட்டு பாவனைக்கு விசேஷங்களுக்கெல்லாம் நீங்களும் இதை தொழிலாகவும் செய்யலாம். அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நன்றி உறவுகளே.